என்ன ப்ரோ பண்ணிடலாமா? இங்கே பிடிச்சதே ஒரே விஷயம் என்னென்னா இந்த லைன் தான். ஸோ படித்து பார்த்தா என்னன்னு தெரியும். சாதி மதம் செருப்பு இங்கே விட்டு வருவோம், தெரியுதுங்களா? இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹலோ ஸ்குவாட், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாப் பாக்ஸ் வந்து ஒரு ஸ்டிக்கரிங் பண்ண போகிறோம். ஃபுல்லாமே ப்ளைனாக இருக்குங்களா, அதனால் வந்து பார்க்குறதுக்கு ஒரு எனக்கு பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஸோ அதுக்காக தான் ஒரு ஸ்டிக்கரிங் ஃபுல்லாமே டாப் பாக்ஸ் பண்ணலாம், நம்ம யூடியூபோட லோகோ எல்லாமே ஒட்ட வேண்டியது இருக்குது. அதனால தான் வந்து ஒரு ஸ்டிக்கரிங் கடைக்கு போகிறேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மங்களத்தில் இருக்கிறது தாங்க, டாம் பிரதர்ஸ், சாரி டாம் பைக்கர்ஸ். மேபி ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு. அங்கே போய்ட்டு கரெக்டான நேம் என்னென்னு சொல்கிறேன். அங்கே தான் வந்து நான் தான் ஓட்டுவேன். ஸோ பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாரு. ஸோ யாருன்னா ஃபுல் வார்ப்பிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, ஃபுல் ஸ்டிக்கரிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, அங்கே வந்து பண்ணுங்கள், நமக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாரு. வெளியே கம்பேர் பண்ணும்போது இங்கே எல்லாமே பட்ஜெட் ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம அங்கே தான் பைக்கை கொண்டு போகிறோம். மேபி அவர் சாப்பாடு டைம் 3 மணிக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தார். மேபி இருந்தாருன்னா நமக்கு ஒர்க்கப் பண்ணி கொடுத்துட்டு போவார். அப்படி இல்லைனா லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் தான் பண்ணுவாருங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அங்கே போயிடுவோம். என்னென்ன டிசைன் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட ஒரு கிளியர் கேட்போம், எந்த மாதிரி ஓட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு டிசைன் சொன்னார், அது நமக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் ஓட்டுவோம். இல்லைனா நம்மளும் சேர்ந்து என்ன டிசைன் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம பைக்கு டாப் பாக்ஸ் ஓட்ட வேண்டியதாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்க எங்க போறீங்க? ஆணி புடுங்க. ஆணியே புடுங்க வேணாம். வாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. ஷாப்போட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக திருப்பூர்லேருந்து நீங்கள் வர மாதிரி இருந்தால் திருப்பூர் டு சோமனூர். இப்போ கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டரில் தான் இந்த லொக்கேஷன் இருக்குது. எனக்கு மேபி பக்கம்தாங்க, ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்குது. நீங்கள் யாருன்னா பார்த்துட்ருக்கீங்க, இல்லை எதனா இந்த மாதிரி ரேப்பிங் பண்ணணும், இல்லை ஸ்டிக்கரிங் பண்ணணும் அப்படின்னா இந்த லொக்கேஷன் கரெக்டாக மங்களம் டு சோமனூர் ரோட். மங்களம் வந்துட்டிங்கன்னா இது 4 ரோடு பார்த்துருப்பீங்க. அந்த 4 ரோட்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 5 to 600 மீட்டர் தாங்க. கடை போகிறப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடே இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. இதோ அவரோட ஹிமாலயன் நிற்குது பாருங்கள். இங்கே தான் டாம் பைக்கர்ஸ். ஓகே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே இருக்காரு. சாப்பாட்டுக்கு போகிறாருன்னு நினைக்கிறேன். கையை வைக்கிறத பார்த்தாவே அப்படி தான் இருக்குது. என்ன ப்ரோ பண்ணிடலாமா, இல்லை சாப்பிட்டு வரீங்களா? பின்னாடி 3 சைடுமே யூடியூப் லோகோ, அப்புறம் அட்வென்ச்சர்ஸ் மாதிரி ஓட்டுற மாதிரி கொஞ்சம் பெருசாக ஒயிட் கலரில். அப்புறம் அந்த அஸ்கோர்னா அந்த சிம்பிள் ஃபேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு திருப்பி அதே மாதிரி. அவ்வளோதான், சின்ன சின்ன ஒர்க்கு தான். வேறு மேலே ஏதோ ஒன்று ஓட்டலாம், நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக எதனா பார்க்குற மாதிரி. ஓகேங்க, நாம் வந்து சின்ன சின்ன இது சொல்லியாச்சு. அவர் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே ஒரு மேபி ஒரு 1/2 hourக்கு மேலே ஆகிடும் எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு. நான் ஒரு சின்ன சின்ன கிளிப்பாக தான் எடுக்க போகிறேன். ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தால் வீடியோவை ஓட்டி விட்ருவீங்க. அதனால் சின்ன சின்ன கிளிப்பாகவே எடுத்துடலாம், சரிங்களா? ஒரு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணட்டும். மெஷர்மெண்ட் எல்லாமே அளந்துட்டு போயாச்சு. ஸோ எங்கெங்கே என்ன ஓட்டுறோன்னு அப்படியே பார்க்கலாம், சரிங்களா? இங்கே பிடிச்சதே ஒரே விஷயம் என்னென்னா இந்த லைன் தான். ஸோ படித்து பார்த்தா என்னன்னு தெரியும். சாதி மதம் செருப்பு இங்கே விட்டு வருவோம், தெரியுதுங்களா? இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்குவாட் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த லோகோ தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம யூடியூப் ஐடி. இந்த 3 லோகோ மட்டும்தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இது எங்கெங்கே வரும்ன்ட்டு உங்களுக்கு 1 by 1 அப்படியே காட்டுறேன் பாருங்கள், சரிங்களா? A few moments later. ஸ்குவாட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்கோர்னா லோகோ இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒட்ட போகிறோம். அடுத்த ப்ராசஸிங் வந்து அங்கே போயிட்டுருக்கு.
உங்களுக்கு காமிச்சிட்டு தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் தெரியும் எதுக்காக இந்த கலர் ஒட்டியிருப்பேன்னு. என்னோடய ஷூட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த கலர் தான். ஸோ அதனால் ஒரு வண்டியோடு பார்க்குறப்ப லுக் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் இந்த அஸ்கோனில் வந்து இந்த சிம்பிள் ஒட்டியிருக்கேன் நான். 2 சைடும் இங்கே ஸோ பாருங்கள், பார்க்குறதுக்கு யூனிக்காக சூப்பராக இருக்குல்ல. ஆனால் இந்த ஹெச்இன் சிம்பிள் பார்த்துட்டு எல்லாம் ஹோண்டா கம்பெனின்னு சொல்லி கழுவி ஊற்றிடுறாங்க. அதுதான் ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது. பரவாயில்ல. One hour later. ஸ்குவாட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவலிங் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிக்கருங்க. ஒரு காம்பஸ் அந்த லோகோவோடு இருக்கும், ஆனால் பேர் எனக்கு சரியாக தெரியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டாப்பில் தான் ஓட்ட போகுது. இது இங்கே தான் பிளான் பண்ணியிருந்தோம். அது பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு வருது அதுக்கப்புறம் லைனாக 1 by 1 இருங்க பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பைக்கிங்கோடு இருக்கிறது ஒன்று காம்பஸ். சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம பைக் ரைடர் ரெக்ஸ்பெக்ட் பற்றி தான் அடுத்து எடுத்திருக்கோம். என்ன லோகோன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரெக்ஸ்பெக்ட் பைக்கர்ஸ். ஸோ இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. அது ரெக்ஸ்பெக்ட் பைக்கர்ஸ். ஸோ பைக்கிங் வந்து நம்ம ரெக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த லோகோ. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டெப்புங்க. ஸோ நம்ம யூடியூப் லோகோ தான் ஓட்ட போகிறோம். 2 hours later. ஸ்குவாட் அவ்வளோதான். நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டிக்கர் முடிச்சாச்சு ஒட்டி. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு அவுட்லுக் சூப்பராக இருக்குல்ல. அதோட ப்ரைஸ் காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணுவீங்க. மேக்ஸிமம் இது வெளியெலாம் ஓட்டினீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1000 மேலே வந்துடுங்க. ஒரு 1200 1300 வந்துடும். ஏன்னா இது ஃபுல் ஸ்டிக்கரிங். சரிங்களா, இந்த பக்கம் அப்புறம் மேலே டாப் பாக்ஸ்க்கு மேலே சைடில், அப்புறம் இங்கே வந்து நம்ம லோகோ மிஸ்டர் கீரக்கர் வந்து 4 சைடு ஒட்டியிருக்கு. அப்புறம் இந்த ஸ்டிக்கரும் மாற்றிருக்கு, அஸ்கோர்னாங்கிற ஸ்டிக்கர் 2 சைடுமே மாற்றிருக்கு. பாருங்கள், கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. ஸோ இதெல்லாம் சேர்த்தே பார்த்தீங்கன்னா 900 பக்கம் தான் வந்துச்சு. ஸோ எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாம் பைக் ஆக்சசரிஸ் அண்ட் வார்பிங் தான். இந்த மாதிரி உங்கள் ஸ்டிக்கர் வந்து ஒரு பட்ஜெட்டாக ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடைக்கு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். வந்து வெளியே போகிறாங்க, நமக்காக தான் வந்து வெயிட் பண்ணி அண்ணன் வந்து ஒட்டி கொடுத்தாரு. அப்படியே கிளம்புவோம். சரி ப்ரோ, போய்ட்டுறேன். பை. காமிப்பேன். ஸ்குவாட், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் 1 கமெண்ட் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா உங்கள் ஃப்ரெண்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டோட ஒரு கண்டென்ட்டில் பார்க்கலாம். லவ் யூ கைஸ்.